நீங்க இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்ன ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்க இன்னும் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுடைய குவெரிஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இன்ஸ்டாகிராம் பேஜில் கேட்கலாம். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராமோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. ஏ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது உங்கள் கிறிஸ்டெக் தமிழ். நான் உங்கள் கிரிஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப்போட யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நம்ம எல்லாருமே வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவோம். வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு வரக்கூடிய மெசேஜுக்கு ஒரு பாட் இருந்துக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக ரிப்ளை பண்ணால் எப்படி இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும் இல்லை? ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆப்புக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்கள் யூஸ் இன்டர்ஃபேஸ் ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஆட்டோ ரிப்ளே ஆஃப்னு இருக்கும். இதை நீங்கள் ஆன் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இதுக்குள்ளே இருக்க ஒரு சில விஷயத்தை பார்த்துக்கலாம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆட்டோ ரிப்ளே டெக்ஸ்ட் இருக்குது. இது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிப்ளை பண்ணக்கூடிய டெக்ஸ்ட்டை நீங்கள் டைப் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதாச்சும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய மெசேஜுக்கு எந்த மாதிரி டெக்ஸ்ட் ரிப்ளை ஆகணும் அப்படின்ற மாதிரி நீங்களே செட் பண்ணிக்கலாம். இங்கே டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ஐ எம் டிரைவிங் டெக்ஸ்ட் டு லேட்டர்னு இருக்குது. நம்ம இதே டிஃபால்ட்டாக செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் டிக் கொடுத்துட்டு வெளியே வந்துடுறேன். வெளியே வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கான்டாக்ட்ஸ் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா எவ்ரி ஒன் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்ரி ஒன் கொடுத்துட்டு இதை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா போதும். உங்களுடைய வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய ஒரு மெசேஜுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டே ஆட்டோமேட்டிக்காக ரிப்ளை பண்ணும். அந்த ரிப்ளை மெசேஜ் என்னவா இருக்கும் பார்த்தீங்கன்னா ஐ எம் டிரைவிங் டெக்ஸ்ட் யூ லேட்டர் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு இது வேணாம் வேறு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்களே மாற்றி வச்சுக்கலாம். ரொம்பவே சிம்பிள் தான். இப்போ நான் அகைன் கான்டாக்ட் போகிறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் லிஸ்ட் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கான்டாக்ட் ரிப்ளை பண்ணணும், அதாச்சும் உங்களுக்கு தேவைன்னா ஒரே ஒரு கான்டாக்ட் மட்டும் ஆட்டோ ரிப்ளை செட் பண்ணிக்க முடியும். நான் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே ஒரே ஒரு கான்டாக்ட்டுக்கு ரிப்ளை செட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் கட் பண்ணிடுறேன். இதை நான் எப்படி செட் பண்ணணும்னு சொல்லி காமிக்கிறேன். ஸோ நீங்கள் செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கீழே கான்டாக்ட் லிஸ்ட் வந்துடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண அப்புறம் உங்களுடைய மொபைலில் இருக்க எல்லா கான்டாக்ட்டுமே ஷோ ஆகும். இந்த இடத்துல உங்களுக்கு எந்த கான்டாக்ட் வேணுமோ அந்த கான்டாக்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ண அப்புறம் அந்த கான்டாக்ட் வந்துடும். அதை கிளிக் பண்ணிவிட்டு டிக் பண்ணிவிடுங்க. ஸோ டிக் பண்ணிங்கன்னா அந்த கான்டாக்ட் ஆட் ஆகிடும். இப்போது இந்த கான்டாக்டில் இருந்து எந்த மெசேஜ் வந்தாலும் சரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஐ எம் டிரைவிங் டெக்ஸ்ட் டு லேட்டர் சொல்லிட்டு மெசேஜ் சென்ட் ஆகிடும். நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ ரிப்ளை ஆஃப் இருக்கும். இதை ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப்புக்குள்ளே வந்துட்டோம். நான் எந்த கான்டாக்ட் செட் பண்ணனோ அந்த கான்டாக்ட்லேருந்து இப்போ ஹேண்ட் சொல்கிற மெசேஜ் சென்ட் பண்ண போகிறேன். அந்த மெசேஜ் எனக்கு ரிசீவ் ஆன உடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பாட் ரிப்ளை பண்ணிடும். நீங்களே வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மொபைல்லேருந்து ஹேண்ட் சொல்லிட்டு சென்ட் பண்ணுறேன். ஸோ சென்ட் பண்ணி இங்கே ரிசீவ் ஆன உடனே பார்த்தீங்கன்னா பாட் ஆட்டோமேட்டிக்காக ஐ எம் டிரைவிங் டெக்ஸ்ட் டு லேட்டர் சொல்லிட்டு சென்ட் ஆகிடுச்சு. நான் எதுவுமே டைப் பண்ணவே இல்லை, நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ ரிசீவ் ஆன உடனே பார்த்தீங்கன்னா அதுவே சென்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் ஐ சொல்லி டைப் பண்ணுறேன். அதை சென்டும் பண்ணிட்டேன். ஸோ ரிசீவ் ஆன உடனே பார்த்தீங்கன்னா ஐ எம் டிரைவிங் டெக்ஸ்ட் டு லேட்டர் அப்படின்ற மாதிரி மெசேஜ் சென்ட் ஆகிடுச்சு. ஸோ இது மாதிரி உங்களுக்கு எந்தெந்த கான்டாக்ட் வேணுமோ அந்த கான்டாக்ட்டுக்கு நீங்களே செட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மெசேஜ் தான் போகணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. உங்களுக்கு எந்தெந்த மெசேஜ் வேணுமோ அந்த மெசேஜை நீங்களே பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆப்புடைய லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.